ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பழைய கேலண்டர் அட்டையை எப்படி அழகாக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த கேலண்டர் அட்டை மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் வச்சு நம்ம ஒட்டிடலாம். அதுக்கு நான் நம்ம கிஃப்டெல்லாம் பேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக என்ன கவர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது கலர் பேப்பர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் வச்சு கூட இது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். இதை ஒட்டும்போது இந்த கார்னர் எல்லாமே நல்லா கிராஸாக வர்ற மாதிரி மடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு நான் செலோ டேப் தான் போட்டு ஒட்டியிருக்கேன். இது க்ளூவெல்லாம் போட்டு ஒட்டினோன்னா சீக்கிரமாகவே வந்துடும். செலோ டேப் போட்டு ஒட்டினோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கார்னரையும் அதே மாதிரி கிராஸாக மடித்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். என்கிட்ட அவ்வளோ நீளமாக இந்த பேப்பர் இல்லாததுனால நான் ரெண்டாக கட் பண்ணி அதை ஒட்டிக்கிறேன். நீங்கள் நீளமாக ஒரே பேப்பராக கூட ஒட்டிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக சின்ன பாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதோட அடிப்பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன டேப் இருக்கோ அந்த டேப் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த சைடில் இருக்க பார்ட்லாம் நமக்கு வேண்டாம். இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ளே இந்த மாதிரி மடித்து விட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி ஒட்டல, கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த சைடில் இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இது மேலேயும் இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மேலே நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி எல்லா பக்கமுமே நமக்கு மறைகிற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதையும் ஒட்டுறதுக்கு நான் செலோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செலோ டேப்னால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டும்போது. அதனால் செலோ டேப் தான் போட்டு ஒட்டியிருக்கேன். கார்னர் சைடு எல்லாமே வரும்போது இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுட்டு ஒட்டினோன்னா நமக்கு அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலோ டேப் போட்டு அதே மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ சுற்றி ஃபுல்லாகவே இதை நான் ஒட்டிட்டேன். இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் கலரில் மட்டும் நான் எதுவுமே ஒட்டலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுலேயும் ஒட்டிக்கலாம். நான் அதில் ஒயிட் கலரே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ நான் இதே மாதிரி இன்னும் 2 பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையுமே நம்ம இந்த கேலண்டர் அட்டையில் வச்சு ஒட்டிடலாம். இதில் நம்ம க்ளூலாம் வச்சு ஒட்டுறதை விடையும் இந்த மாதிரி பின் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக நான் ஸ்டாப்லர் வச்சு பின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 3 பாக்ஸையுமே நம்ம வச்சு பின் பண்ணிக்கலாம். நான் அந்த 3 பாக்ஸையுமே இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம எதாவது போட்டோனாலும் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பாக்ஸையுமே பின் பண்ணியாச்சு. இனி இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இது கேலண்டர் அட்டைங்கிறனால ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஹோல் இருந்துச்சு. அதில் நான் இன்னும் அதுக்கு மேலே ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஹோல் இல்லைன்னா ஸ்ட்ராங்காக எதையாவது ஒன்று வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோப் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த ஹோல் வழியாக நம்ம உள்ளே விட்டு இது நாட் போட்டு விட்டுக்கலாம். அப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கயிறு இல்லைன்னா நீங்கள் உள்ள நூல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எதையாவது ஒரு ரோப் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரோப்பை நாட் போட்டு எடுத்துட்டேன். இதை இப்போ நான் வாலில் ஹேங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நமக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை போட்டு வச்சுக்கலாம். நான் இது மாதிரி கொஞ்சம் திங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன திங்ஸ், பென்ஸ் வேணும்னா பென் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ மெஷின் துணியெலாம் தைக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நூல் போட்டு வச்சுக்கலாம், சிசர் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை கிச்சனில் கூட வச்சு உங்களுக்கு தேவையான திங்ஸ் எதையாவது போட்டு வைக்கணுன்னா அதையும் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு சின்ன ஐடியா தான். இந்த மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் சைடில் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல எல்லாமே இன்னும் ஏதாவது சின்ன குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி வேணுன்னா அப்படி கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.